மீண்டும் விளையாடித் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையில் 3 ஒருநாள் போட்டியில் கொண்ட தொடரில் ஒரு போட்டி நிறைவடைந்த நிலையில் இந்திய அணி 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வகித்திருந்தது. ஆகவே இரண்டாவது போட்டி இன்றைய தினத்தில் கட்டாக்கில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் 4 வெற்றி பெற்றிருந்த இங்கிலாந்து அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த தீர்மானித்தது. ஆரம்ப துடுப்பாட்டவர்களான இங்கிலாந்தின் பில்சோல்ட் மற்றும் டாக்டருக்கு இடையில் 81 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் மீண்டும் ஒரு சிறந்த இணைப்பாட்டம் முதலாவது விக்கெட்டுக்காக பாரப்பட்டிருந்தது. இதில் பில்சோல்ட் 26 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தோடு டாக்டர் 56 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 10 ஆட்டங்களாக 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் பின்னதாக ஜோ ரூட் 4 ஓட்டங்கள் 6 ஆட்டங்களாக 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அரிப்ருக்கோடு 66 ஓட்டங்கள் 3வது விக்கெட்டுக்காக பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இணைப்பாட்டத்தில். இதில் அரிப்ருக் 4 ஓட்டங்கள் 3 ஒரு 6 ஓட்டம் மடங்களாக 31 ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்பின் 4வது விக்கெட்டுக்காக ஜோ ரூட் மற்றும் லிவிங்ஸ்டன் இடையில் 51 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. லிவிங்ஸ்டன் 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 ஆட்டங்களாக 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு 49.5 பந்து வீச்சு சகல விக்கெட்டுகளும் இழந்து இங்கிலாந்து அணியால் 304 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. இந்திய பந்து வீச்சாளர்களிலே ரவீந்திர ஜடேஜா 10 ஓவர்கள் பந்து வீசி 1 ஓட்டமற்ற பந்து ஓவர் 35 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், முகமது ஷமி மற்றும் ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி இன்றைய தினத்தில் அறிமுகம் கொண்டிருந்த அவர் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினமை குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக 305 ஓட்டங்கள் இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த இலக்கை சிறப்பான முறையில் அடைந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் முதலாவது விக்கெட்டுக்காக ரோஹித் சர்மா நீண்ட நாட்களின் பின்னதாக சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுப்மன் கில்லோடு முதலாவது விக்கெட்டுக்காக 100 பந்துகளில் 136 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தது. இதில் ரோஹித் சர்மா 32வது சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார். 90 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 12 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 119 ஓட்டங்களை ஆட்டமிழந்திருந்தார். அவரோட ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான சுப்மன் கில் 52 பந்துகள் 4 ஓட்டங்கள் 9 6 ஓட்டம் 3 ஆட்டங்களாக 60 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தோடு விராட் கோலி வந்த வேகத்தில் 5 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். ரோஹித் சர்மா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடையிலான 3வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டமாக 61 பந்துகளில் 70 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருந்தது. இதில் ஸ்ரேயஸ் ஐயர் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டம் 1 ஆட்டங்களாக 41 ஓட்டங்கள் பெற்று ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அக்ஷர் பட்டேல் 4 ஓட்டங்கள் 4 ஆட்டங்களாக 41 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காதிருந்த வேளையில் ராகுல் 10 ஓட்டங்கள், ஹர்திக் பாண்டியா 10 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தனர். இறுதி நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா 7 பந்துகள் 4 ஓட்டங்கள் 2 ஆட்டங்களாக 11 ஓட்டங்களை ஆட்டமிழக்காதை பெற்றிருந்த வேளையில் 44.3 பந்து வீச்சில் 6 விக்கெட்டுகளை இழந்து மொத்தமாக 308 ஓட்டங்களை இந்திய அணி பெற்றிருந்தது. 4 விக்கெட்டுகள் வித்தியாசம் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடரை 2-0 என்ற அடிப்படையில் பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக மாறியிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் ஜிம்மி ஹாவர்டன் 2 விக்கெட்டுகளையும், லிவிங்ஸ்டன் மற்றும் அடில் ரஷீத் அட்கின்சன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் பந்து வீச்சில் வீழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட நாட்களின் பின்னதாக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை காண்பித்திருந்த ரோஹித் சர்மா அணியின் தலைவராகவும் சிறப்பாக செயற்பட்டதன் காரணமாக இன்றைய தினத்தில் 119 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 90 பந்துகளில் அந்த அதிரடியான துடுப்பாட்டத்தினால் இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த வெற்றியை பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்த ரோஹித் சர்மா இன்றைய போட்டியின் சிறந்த ஆட்ட நாயகன் விருதினையும் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.